எங்களை பொய் சொல்லி இங்க வர வச்சுட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அஜிதாக்காக தான் வேணும், பொறுப்பு எல்லாருக்கும் கொடுக்க புரிஞ்சுட்டு எங்களை பொய் சொல்லி வர வச்சுட்டாங்க. 50 பேர் வந்திருக்கேன், 50 எதிர்த்தா வந்துட்டு திரும்பி போறேன்னே தெரியல. விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடந்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 பிரிவுகளாக பிரிந்து உறுப்பினர் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் ஒரு பிரிவினரும், தூத்துக்குடி மாவட்ட மற்றொரு பொறுப்பாளர் சஜி தலைமையில் ஒரு குழுவினரும் தனித்தனியாக பிரிந்து ஆங்காங்கே உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தூத்துக்குடி மாவட்ட தலைமை நிர்வாகி சாமுவேல் ராஜ் தலைமையில் தவேகா உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாமிற்கு வருகை தந்தனர். அங்கு நடந்த முகாமிற்கு அஜிதா ஆக்னல் வராததால் கடுப்பான ஆலந்தலை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அஜிதா அக்கா வாழ்க என கோஷமிட்டுக் கொண்டே முகாமை விட்டு வெளியேறி சென்றனர். மேலிருந்து யார் வராங்க, இப்ப இங்க இருக்கிற ஆளுக்கு பொறுப்பேன்னு நியமிக்கல, அவங்க எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்குறேன்னு எங்களை பொய் சொல்லி இங்க வர வச்சுட்டாங்க. நாங்க ஏற்கனவே உறுப்பினர் இதுல எல்லாரும் சேர்ந்துட்டோம். எங்க தூத்துக்குடியில அஜிதாக்கா, ஏன்னா எங்களுக்கு அஜிதாக்கா தான் வேணும். ஏன்னா நாங்க மீனவர் இது, அவங்க வந்து எங்களுக்கு நல்லா செய்வாங்க, அது அப்படி நாங்க நினைச்சோம். ஆனா அஜிதாக்கா வரையில, மேலிடத்துல இருந்து யாரும் வரையில, இவங்களுக்கு இன்னும் பொறுப்பே கொடுக்காம பொறுப்பு எல்லாருக்கும் கொடுக்க புரிஞ்சுட்டு எங்களை பொய் சொல்லி வர வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் 50 பேர் வந்திருக்கோம், 50 எதிர்த்தா வந்துட்டு திரும்பி போறேன்னே தெரியல. அதான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்றேன். ஏன்னா இப்ப நாங்க அஜிதா பார்க்க போறோம். அஜிதா எங்களுக்காக எங்க ஊர் தாங்கள் அனைவரும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் கட்சியில் இணைத்துக் கொள்வதாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மாவட்ட தலைமை நிர்வாகி சாமுவேல் ராஜ் தலைமையில் ஒரு சிலர் தவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சால்வை அணிவித்து தவேகா நிர்வாகிகள் வரவேற்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தவேகாவினர் 2 கோஷ்டிகளாக பிரிந்து கிடக்கும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் கட்சி தலைமை குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது.